இன்னும் சொல்ல போனால் இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியது ஏடிஎம்கே. ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியது டிஎம்கே ஒரு கட்சி மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கம்முன்னு ஆகிடுவாங்க. நாம் மட்டும்தான் தினம் 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து பல கணக்குகளை சொல்கிறது. இப்போ பாருங்கள், திமுகவில் கூட்டணி இருந்தாலும் போன வாட்டி இவங்க சேர்ந்தா அவங்க கூட இவங்க வந்தாங்கன்னா அப்படி இப்படி 42% வந்துடும். மிச்சம் மீதியை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா விஜய் சினிமா நடிகர்னா அப்போ உதயநிதி யார்? அவரும் சினிமா நடிகர் தானே. ஆனால் அவர் சினிமா நடிகர் என்பதை தாண்டி அரசியல் களத்தில் தன்னை நிரூபித்தவர். விஜய் என்னத்தை நிரூபிச்சிருக்கிறாரு? ஒரு 2 இடைத்தேர்தல் வந்த இடைத்தேர்தலில் யாரையாவது நிப்பாட்டிருக்கலாம்ல. அவர் நிற்கலனாலும் பரவாயில்லைங்க, வேற யாரையாவது நிப்பாட்டிருக்கலாம்ல. யாரையுமே நிப்பாட்டலையே. தாவேகா கட்சி என்பது இன்னும் மக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாத ஒரு கட்சி. தேர்தல் சோதனை என்பது இதுவரை தாவேகாவுக்கு நடக்கவே இல்லை. 2 வருஷமாச்சு கட்சி. நடுவில் 2-3 எலெக்ஷன்லாம் வந்தாச்சு. எந்த இடத்துலையும் தங்களுடைய கட்சி இந்த தேர்தலில் போட்டி போடுறோம், எங்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டுறோம், எங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது பாருங்க அப்படின்றத எதுவுமே காட்டல. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை விஜய் பேசக்கூடியது ஒன்றே ஒன்று தான். என்னது? திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு. இதை தாண்டி அவர் வேற எதுவுமே பேசினதில்லை.